ஜனவரி 8 நான் லலிதா பேசுகிறேன். எண்ணெயை தடவிட்டு உட்காந்துருக்கோம். சபரிமலையெல்லாம் போயிட்டு வந்திருக்கேன். சின்ன பாதை வழியாக தான் போனேன். கொஞ்சம் கால் வீங்கியிருந்தது. இது முதல் வந்தவுடனே காலில் வச்சுட்டேன். இப்போ காலில் நான் வச்சுக்கிறேன். உப்பு தண்ணியில் வச்சுட்டு கொஞ்சம் 20 நிமிஷம் வைப்பேன். நீங்கள் நாளைக்கு பாருங்கள், என்னோடய கால் பாதம் இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிரும். இது வந்து எவ்வளோ தூரம்னா 14 கிலோமீட்டர். கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை. பாதபலம் தா, தேகபலம் தா, குண்டும் குழியும் கண்ணுக்கு வெளிச்சம், கண்ணுக்கு வெளிச்சம் குண்டும் குழியும், தேகபலம் தா, பாதபலம் தா, தூக்கி விடப்பா எங்களை ஏற்றி விடப்பா, தூக்கி விடப்பா எங்களை ஏற்றி விடப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஷாட்லேயே கீழே வரப்போ வந்துட்டேன். போகிறப்போ 3 இடத்துல உட்காந்தேன். அடுத்த தடவை ஒரே ஷாட்டில் மேலே ஏற முயற்சி பண்ணுவேன். நெடுப்பாதை போகலான்னு கடவுள் எனக்கு வழி கொடுத்தா நெடுப்பாதை போவேன். இந்த தடவை போகிறதுக்கு ஒரு பொண்ணுக்கு கேன்சர் இருந்தது, பாசிட்டிவ் வரணும்னு வேண்டிக்கிட்டேன். வாண்டட் அனு டு கெட் பாசிட்டிவ். 2வது வேண்டினது என்னோடய பொண்ணுக்கு கொஞ்சம் ஹார்மோன் டிஸார்டர்ஸ் இருக்குது, அது சரியாகணும்னு வேண்டிக்கிட்டேன். 3வது எங்கள் அம்மாவுக்கு நல்லபடியாக கிரேஸ்ஃபுல்லாக அவங்க இந்த ரொம்ப நாள் இருக்கணும். அப்படி உயிர் பிரிஞ்சு போகிறப்ப கிரேஸ்ஃபுல்லாக தூக்கத்துலேயே அவங்க இறைவனடி சேர்ந்து எங்கள் அப்பாட்ட சேரணும்னு வேண்டிக்கிட்டேன். 4வது எங்கள் குடும்பத்தில் 4 பேர் வருஷத்துக்கு ஒரு தடையாவது எல்லோரும் ஒன்று சேரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டேன். இந்த தடவை எங்கள் மாமா புண்ணியத்தில் 20 நவம்பர் அக்டோபர் 20 நாங்கள் அவங்க வீட்டில் 25 வருஷம் கழித்து எல்லாருமா சேர்ந்து தீபாவளி கொண்டாடினோம். எங்கள் அண்ணனுக்கு 27 வயசில் கொண்டாட வேண்டியது நாங்கள் 61 எல்லோரும் சேர்ந்து கொண்டாடினோம். அது எனக்கு அந்த புண்ணியம் அவரை போய் சேரும். எல்லாருக்கும் துணிமணி வாங்கி போட்டார். அதே மாதிரி நாங்களும் இன்னொரு தீபாவளிக்கு சேர்கிறப்ப எங்களோட சேர்கிறவங்க அத்தனை பேருக்கும் நாங்கள் 4 பேரும் சேர்ந்து அவங்க எல்லாருக்கும் துணிமணி வாங்கி கொடுக்குற பாக்கியம் கடவுள் கொடுக்கணும். இதெல்லாம் வேண்டிக்கிட்டேன். நம்ம வேண்டுதல் ஜாஸ்தி. இதுக்கு மேலே கடவுள்கிட்ட நீ தான் உருவாக்கலை, என்ன நீ செய்யணுன்றதை செஞ்சுக்கோ, நான் கேட்குறது சின்னதாக இருக்கும், அதுக்கு மேலே பெருசாக கொடுத்தாலும் நான் வாங்கிக்க ரெடி, எனக்கு எவ்வளோ பெருசாக கொடுக்க முடியும், எனக்கு என்னத்துக்கு ஏற்றதோ அதை கொடுப்பா, சரியாக வழி நடத்திட்டு போகணும் வேண்டிக்கிட்டேன். எல்லாம் நல்லா நடந்தது. முதல் சபரிமலைக்கு போய் ஒரே எக்ஸைட்டட். இது மாதிரி 10 நிமிஷம் கால் யாருக்கு கால் வலி இருந்து வீங்கியிருந்தாலும் பயணத்தப்போ இப்படி வைங்க. இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாயிடும். யாருனாலும் கால் வலிக்கு இப்படி வச்சுக்கணும். நீங்களா எல்லாம் செய்வாங்கன்னு நினைக்காதீங்க. சுடு தண்ணி வைங்க ஸ்டவ்வில். இந்த அளவுக்கு உங்களால் காய்ச்சிக்க தெரியாதா? உப்பை போடுங்க 3 கைப்பிடி. அதில் இருக்க ஒரு உப்பில் இதை எடுத்து உங்கள் தொண்டைக்கு காகிள் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உப்பு தண்ணியும் குடிச்சிருங்க. அது அப்படியே போய் நாளைக்கு லூஸ் மோஷன் ஆகிடும். எப்படி தான் நீங்கள் கிளென்ஸ் பண்ணிக்கணும். யார் அவங்க பண்ணுவாங்க இவங்க பண்ணுவாங்கன்னா யாரும் பண்ண மாட்டாங்க. நம்மளே பண்ணிக்கிட்டோன்னா நம்மளோட கால் குறையும், நம்ம காலுக்கு இதமாக இருக்கும். உங்களோட பேசிக்கிட்டே வீடியோவும் எடுத்துட்டேன். இப்படி தான் நான் வீடியோ பண்ணுறது. இதுக்குன்னு தனியாக மெனக்கட்டுறதில்ல. வரப்போ எடுத்துகிட்டு இந்த கடவுளை நம்பி எல்லாத்தையும் போடுறோம். இப்போ வந்து 60,000 வியூவர் வந்துட்டாங்க. 310 சப்ஸ்கிரைபர். 500 சப்ஸ்கிரைபர் வந்தால் பணம் வரும். 20லேருந்து பண்ணுறேன். 26 தான் கிளிக் ஆகுது. பார்ப்போம் எப்படி போகுது.